கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆம், ஆண்டவருடைய இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்கிறது, எவ்வளவு மகத்துவம் உள்ள வார்த்தையாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பல காரியங்களை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். கோணலான வடிகள் நிறைய இருக்கிறதே, இதெல்லாம் எப்படி சரியாகும்? இந்த காரியம் இப்படியாக இருக்கிறதே, இதை எப்படி நான் சரிப்படுத்துவேன்? இந்த கோணலை எப்படி நான் சரிப்படுத்துவேன் என்று சொல்லி சில நேரங்களில் நாம் கலங்கி போகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எந்தெந்த காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே திரும்ப எழுந்து கட்ட முடியாதபடி நம்மை முடக்கி போட்டு வைத்திருக்கிற காரியங்கள் எவ்வளவோ இருக்கலாம். நாம் நினைத்து செய்ய முடியாத காரியங்கள் இருக்கலாம். இதை எப்படி சரி செய்ய போகிறோம் என்று நினைத்து நாம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவேன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லுகிறார். அப்படியாகத்தான் நம்முடைய கர்த்தர் உலகத்திலே இருக்கிறவனிலும் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் மிக பெரியவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை, சகலமும் அவரால் ஆகும். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆம், நமக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வர முடியாதபடி வெண்கல கதவுகள் மூடிக்கொண்டிருக்கலாம், இருப்பு தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிறரிடத்திலே இருக்கலாம், அவை மற்றவர்களிடத்திலே போய் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். நமக்கு வர வேண்டியது நமக்கு வராமல் போய்கொண்டு இருக்கலாம். எங்கேயோ ஓட்டை பையில போடப்பட்ட நாணயத்தை போல அது கீழே போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே எல்லாத்தையும் சரியாக்குவேன் என்று. ஆம், நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது, அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், வெண்கல கதவுகள் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், இருப்பு தாழ்பால்கள் போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், கர்த்தருக்கு அவையெல்லாம் ஒரு தூசி போல. அவர் அதனதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். அவர் நினைத்தால் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்ய அவரால் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு முன்பாக இருக்கிற வெண்கல கதவுகளை உடைக்க, இருப்பு தாழ்பால்களை முறிக்க, கோணலானவைகளை செவ்வையாக்க நம்முடைய கர்த்தராலே கூடும். ஆம், நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நீ தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, அப்பா மகிமையோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ எத்தனையோ காரியங்கள் எங்களால் சரியாக்கப்பட முடியாமல் இருக்கிறதே, கோணலாக இருக்கிறதே ஆண்டவரே, இதை எப்படி நாங்கள் சரி செய்வோம் என்று சொல்லி நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம். ஆனாலும் உடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் எங்களுக்கு முன்னே போய் எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிற தேவன் என்று. வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, உள்ளே இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்வதற்காக நன்றி ராஜா. எல்லா இரும்பு கதவுகளையும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே இருப்பு தாழ்பால்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்து ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, அப்படி போன்ற எந்தெந்த பிரச்சனையிலே ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக இருக்கிற, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருப்பு தாழ்பால்களும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. வெண்கல கதவுகள் உடைக்க
படட்டும் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் ஆண்டவரே, புதையல்களையும் நீர் எங்களுக்கென்று கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தடைகளை உண்டாக்குகிற பிசாசானவின் கரங்களை என் தேவன் முறித்து போட்டதற்காக நன்றி ராஜா. இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா, உம்முடைய வசனங்களை படித்து ஆண்டவரே உயிர் மீட்சி அடைய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்ய போவதற்காக நன்றி. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன்.